ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நேரமாக சண்டே கிளாஸ் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் முட்டி போட்டு கண்ணை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, கிருபையுள்ள தகப்பனே, அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்துலேயும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதில் நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே அப்பா உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாடல் வேலை, ஆராதனை வேலை ஆண்டவரே, கேம் செஷன், கொஷின் ஆன்சர் செஷன்ஸ் ஆண்டவரே, கிராஃப்ட் டைம் எல்லாத்துலேயும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பிரயோஜனம் அடைய கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதியாக இருக்க ஒவ்வொரு பகுதியும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட் பிரேசரின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இப்போ நம்ம ஆக்ஷன் சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாங் காலையில் சேவல் கூவுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? எங்கள் கூடயே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். காலையில் சேவல் கூவுது, கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. மாலையில் சன்செட் ஆகுது, குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். காலையில் சேவல் கூவுது, கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. மாலையில் சன்செட் ஆகுது, குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உலகம் குள்ளநரி காட்டுல, கொள்ளையிடம் திருட ராவுல, ஊருக்குள்ள வீட்டை சுத்தி வந்தாலும் குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உலகம் குள்ளநரி காட்டுல, கொள்ளையிடம் திருட ராவுல, ஊருக்குள்ள வீட்டை சுத்தி வந்தாலும் குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. உன்னையும் என்னையும் காக்கிறாரே சோ, தினந்தோறும் உறங்காமல் காக்கிறாரே சோ. குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான், குர்ருன்னு நிம்மதியா தூங்குறான். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் சாங் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? எங்கள் கூடயே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்கள். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? நம்ம எப்போவுமே கோவப்படாமல் இருக்கணும் தானே? அதை பற்றின ஒரு சாங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரோஷக்காரா கோவக்காரா. எல்லாருக்கும் இந்த சாங் தெரியும் தானே? எங்கள் கூடயே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். ரோஷக்காரா
மேல கோவம் வச்சிருக்கியே ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ஆளே முழுசா மாறிட்டியே ஆளே முழுசா மாறிட்டியே ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ஆளே முழுசா மாறிட்டியே ஆளே முழுசா மாறிட்டியே கோபமான எந்த நெருக்கலெல்லாம் முழுசா மொத்தமா ஒழிந்ததே நியூ கிரியேஷன் நம்ம நியூ கிரியேஷன் ஜீசஸ் த ரீசன் கோவமான எந்த நெரிச்சலெல்லாம் முழுசா மொத்தமா ஒழிந்ததே நியூ கிரியேஷன் நம்ம நியூ கிரியேஷன் ஜீசஸ் த ரீசன் ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ஆளே முழுசா மாறிட்டியே ஆளே முழுசா மாறிட்டியே சந்தமுள்ள இயேசு உள்ளத்தில் வந்ததால் நியூ கிரியேஷன் நம்ம நியூ கிரியேஷன் ஜீசஸ் த ரீசன் சந்தமுள்ள இயேசு உள்ளத்தில் வந்ததால் நியூ கிரியேஷன் நம்ம நியூ கிரியேஷன் ஜீசஸ் த ரீசன் ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ரோஷக்காரா கோவக்காரா மூக்கு மேல கோவம் வச்சிருக்கியே ஆளே முழுசா மாறிட்டியே ஆளே முழுசா மாறிட்டியே இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு இங்கிலீஷ் சாங் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் நம்ம எது செஞ்சாலும் அது ஏசப்பாக்கு பிரியமானதாக இருக்கான்னு பார்த்துட்டு தானே நம்ம செய்யணும். அதை பற்றின சாங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அது ஒரு இங்கிலீஷ் சாங், எவ்ரி மூவ் ஐ மேக் இன் யூ. எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? Every move I make in you. You make me move, Jesus. Every breath I take, I breathe in you. Every step I take in you. You are my way, Jesus. Every breath I take, I breathe in you. Waves of mercy, waves of grace. Everywhere I look, I see your face. Your love has captured me. Oh my God, this love, how can it be? Na 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 Every move I make in you. You make me move, Jesus. Every breath I take, I breathe in you. Every step I take in you. You are my way, Jesus. Every breath I take, I breathe in you. Waves of mercy, waves of grace. Everywhere I look, I see your face. Your love has captured me. Oh my God, this love, how can it be? Na 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 ஹாய் குட்டீஸ், இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் நல்லா பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டில் அநேக கருத்துகள் இருந்திருக்கு. பட் இப்போ கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஒருவரை நம்பத்தக்க தேவனாக இருக்கிறார். யோபு சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்.
நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன். அவர் செங்கடலை பிளந்தார், அவர் எரிகோ கோட்டையை உடைத்தார், அவர் கடல் மேலே நடந்தார், அவர் அநேக அற்புதங்களை செஞ்சார். அவர் தான் ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், இல்லைன்னா நான் நடக்கும்னு நினச்ச விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம நம்புகிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றால், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, இந்த காரியங்கள் நடக்குமா என்று தோன்றுகிற நேரத்தில், ஏசப்பா நான் முழுமையாக உடைந்து போயிருக்கிற இந்த நேரத்தில்
நாங்கள் அறிக்கையிடுகிற ஒரே ஒரு விஷயம், உண்மை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. இயேசுவே, நீங்கள் எந்த பாதையில் நடத்தினாலும் அதில் நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா ஏசப்பா அந்த பாதையை கடந்து செல்ல நீங்கள் கிருபை தருவீங்க ஏசப்பா. நீங்கள் விரும்புகிற அந்த பாதையில் நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க இயேசுவே. உம்மை மாத்திரம் நம்ப உதவி செய்யுங்க இயேசப்பா. உம்மை மாத்திரம் நம்ப உதவி செய்யுங்க. எல்லாரும் கடைசியாக இந்த வார்த்தை சொல்ல, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினா. நேசக்கொடி நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடு. கடைசியாக நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்களுடைய பிதாக்களுடைய நம்பிக்கைக்குரியவரே, இந்த நேரத்திலும் ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உண்மை நாங்கள் நம்புகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையை நீங்கள் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், வர்ஷிப்லாம் பண்ணி முடிச்சாச்சா? ஓகே, எவ்ரி வீக் நம்ம பைபிளிலிருந்து கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம், அப்படி தானே? ஓகே, இந்த வீக் மேத்யூ சாப்டர் 26 இருந்து நம்ம சில கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படுவார்? நான் கொஷின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படுவார்? இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது ஸ்டோரி செஷன் வந்திருக்கோம். ஸ்டோரி ஆன்ட்டி உங்களுக்காக சூப்பரான ஒரு நியூ ஸ்டோரியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடுவோமா? ஸ்டோரி எல்லோரும் என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கணும். அப்போ தான் அதிலிருந்து கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடுவோமா? ஹாய் ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நடந்துச்சு மனோவாவுக்கும் மனோவாவோட மனைவிக்கும்? கதை கேட்க தானே ரெடியாக இருக்கிறீங்க? கதைக்கு போகலாமா? என்ன ஆகுது? நம்ம போன வாரம் ஆன்ட்டி சொன்னேன், வந்த இயேசுவானவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் மனோவாவும் மனோவோட மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரியே மனோவாவோட மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தாங்க, ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு சிம்சோன்னு பேர் வச்சாங்க. சிம்சோன்னு பேர் வச்சு ஆண்டவர் எப்படி அந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி கவனமாக வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த சிம்சோன் அப்படிங்கிற இந்த பையன் நல்லா வளர ஆரம்பிச்சான். வளர வளர கர்த்தர் அவனை ஆசிர்வதிச்சார். ஏன்னா
சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிம்சோன் எப்படி பிறப்பான், அவன் எப்படி வளர்க்கப்படணும், அவன் என்ன செய்ய போறான், எல்லாமே கடவுளால பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? சிம்சோனை சூப்பரா பிளஸ் பண்றாரு. சிம்சோனும் வளர்ந்து வராரு. சிம்சோன் வளர்ந்து எங்க தெரியுமா குடியிருந்தாரு? சோரா அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் எஸ்தாவூர் அப்படிங்கிற 2 ஊருக்கும் நடுவில் இருக்கிற தான் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அப்படின்னா என்னன்னா, அந்த பள்ளத்தாக்கில் தானுங்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய சிம்சோனும் தானுடைய வம்சத்தில் வந்தவன் தானே, அவனும் அங்கே குடியிருந்தான். அப்படி குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது சிம்சோனை நல்லா எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் சிம்சோன் என்ன பண்ணுறான், அப்படியே எந்திரிச்சு பக்கத்தில் பெலிஸ்தியர்கள் இருக்கிற ஊரான திம்னாத் வரைக்கும் போகிறான். அப்படி என்னதான் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு போகிறான். அவன் போய் அப்படி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு இவன் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறா, ரொம்ப பிடிச்சி போச்சு. தலைவர் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மம்மி டாடி கிட்ட, மம்மி டாடி இங்கே பாருங்கள், நான் சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போனேன்னா, அப்படி போனப்ப எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், வாங்க வந்து என் கூட வந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா சிம்சோனோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா முதல்ல நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்க்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மாப்பிள்ளையும் பொண்ணையும் தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். தலைவர் அதை செய்யலை. 2வது, பார்க்க போகிற இடத்துல இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பார்த்து பிடிச்சிருச்சுன்னு கல்யாணம் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. 3வது, சிம்சோனுடைய அப்பா மனோவாவும் அம்மாவும் கதறாங்க, டே சிம்சோன் என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, நீ பாட்டுக்கு பெலிஸ்தியருடைய பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற. ஏண்டா ஆண்டவரை அறிஞ்ச நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்தக்காரங்க தேவனை அறிஞ்சு யார் எகோவா, எப்படி எகோவா நம்மளை காப்பாத்துறாருன்னு நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பிள்ளைய பார்க்கக்கூடாதா? நீ பாட்டுக்கு பெலிஸ்தியர் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்திருக்க. அந்த பிள்ளைக்கு எகோவானா யாருன்னு தெரியுமா? எகோவாவை எப்படி வணங்கணும்னு தெரியாது, எதை சாப்பிடணும்னு தெரியாது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தா டெய்லி சண்டையா இருக்காதாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சிம்சோன் ஒரே பிடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு அவள் தான் அழகியாக இருக்கிறா, நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன், நீங்கள் வந்து பொண்ணு கேட்குறீங்களா இல்லையான்ட்டார். சரி வேற வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சிம்சோன் எல்லாரும் எங்கே போகிறாங்க, இப்போ திம்னாத்துக்கு போகிறாங்க. எதுக்கு? அந்த பெலிஸ்தியர் வீட்டு பிள்ளைய பொண்ணு கேட்க. ஆனால் பைபிள் சொல்லுது இந்த அதிகாரத்தில், ஏன் தெரியுமா சிம்சோன் அந்த பிள்ளைய பார்த்து அவ்வளோ அழகா இருக்கான்னு நினச்சி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று சொல்லியிருந்தார். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? சிம்சோன் பிறந்து வளர்ந்து வர்ற காலத்தில் சிம்சோன் என்ன பண்ணுவான், பெலிஸ்தியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை போட்டு காப்பாற்றுவான்னு சொல்லியிருக்கு. சும்மா இருக்கிற பெலிஸ்தீனை போய் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா வருவானா? வரமாட்டான். சும்மா இருக்க பெலிஸ்தீனை வா நான் உன் கூட சண்டை போட போகிறேன்னு சிம்சோனால் போய் சண்டை போட முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. அப்போ சண்டைக்கு ஏதாச்சும் காரணம் வேணும்ல. இப்போ பாரு, இப்போ பெலிஸ்தியரோட பொண்ணை கேட்க போகிறாங்களா, போகிற இடத்துல சண்டை வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சிம்சோனை வச்சு பெலிஸ்தியர் கூட்டத்தையே அழிச்சிருவார். அதனால இதுவும் ஆண்டவருடைய திட்டம்னு வேதவசனம் சொல்லுது. யாருக்கு தெரியும், சில நேரங்களில் நம்மளுடைய முடிவுகளில் ஆண்டவருடைய திட்டம் இருக்கலாம். அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இது ஆண்டவருடைய திட்டம், இது ஆண்டவருடைய திட்டம் இப்படியும் இருக்கலான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாய் பேசக்கூடாது. எல்லா நேரத்துலையும் கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டார், அப்புறம் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஹீரோவான சிம்சோன் கதையில் என்ன நடக்குது, அம்மா அப்பா சிம்சோன் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க பொண்ணு கேட்டு. திம்னாத் ஊருக்கு போகிறாங்க.
போகிற வழியில் என்ன நடந்துச்சு? சரியான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் பாய். என்ன குட்டி, ஸ்டோரி எல்லாம் சூப்பராக கேட்டாச்சா? ஓகே, அக்கா கூட உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்ல. எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? பஸ்கா பண்டிகை. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்துருவோமா? காய்பா என்பவன் யார்? நான் கொஷின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். காய்பா என்பவன் யார்? ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது ஸ்டோரி கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டோரி கேட்டிருந்தோம்ல, அதுலேருந்து சில கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்டோரி கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? என்ன குட்டீஸ், ஸ்டோரி கொஷின்ஸ்க்கெல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணியாச்சா? ஓகே, அக்கா கேட்டிருந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? காய்பா என்பவன் யார் அப்படின்னு அக்கா கொஷின் கேட்டிருந்தால அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன். ஓகே, இன்றைக்கும் இந்த வீக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ஹோப் ஏஜி சண்டே ஸ்கூல் சார்பாக வி விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. ஏசப்பா அவங்க கூட இருந்து இன்னும் அதிகமான பெரிய காரியங்களெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் செய்வாங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த யார் வீட்டில் போஜன பந்தி இருந்தார்? நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த யார் வீட்டில் போஜன பந்தி இருந்தார்? இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது டேலண்ட் செஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஏசப்பா நம்ம குட்டீஸ் கொடுத்த டேலண்ட் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போது பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் இதுவரை எங்களுக்கு கிளிப் சென்ட் பண்ணல அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி எங்களுக்கு சூப்பராக நீங்கள் வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அதை நம்ம எல்லாரும் டேலண்ட் செஷனில் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடுவோமா? என்ன குட்டீஸ், டேலண்ட் செஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுல? சூப்பராக பார்த்தீங்களா? ஓகே, அக்கா கூட உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த யார் வீட்டில் பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது யார் வீட்டு தெரியுமா? சீமோனுடைய வீட்டில் தான் ஏசப்பா பந்தி இருந்தாங்க. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? யூதாஸ் காரியோத்துக்கு பிரதான ஆசாரியர் எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள்? நான் கொஸ்டின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். யூதாஸ் காரியோத்துக்கு பிரதான ஆசாரியர் எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது கேம் செஷன் வந்திருக்கோம் குட்டீஸ். எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ஓகே, கேம்
ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு சூப்பராக சென்ட் பண்ணணும். ஓகே, நம்ம கேம் இப்போ விளையாட்டு வந்துடலாமா? என்ன குட்டீஸ், கேம் எல்லாம் சூப்பராக விளையாட்டு வந்தாச்சா? ஓகே, அக்கா கூட உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல. யூதாஸ் காரியோத்துக்கு பிரதான ஆசாரியர் எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு. ஓகே, இந்த டேக்கான கடைசி கொஸ்டினுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, என்ன கொஸ்டின் பார்த்துருவோமா? இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் எதை ஆயத்தம் பண்ணினார்கள்? நான் ரிப்பீட் பண்ணுறேன். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் எதை ஆயத்தம் பண்ணினார்கள்? இந்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது ஃபைனல் செஷன் வந்தாச்சு. ஆக்டிவிட்டி செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி உங்களுக்காக சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பிக் எடுத்து எங்களுக்கு என்ன பண்ணணும், கீழே கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடுவோமா?
என்ன குட்டீஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, அக்கா கேட்டிருந்தேன். அந்த ஃபைனல் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் எதை ஆயத்தம் பண்ணினார்கள்? அதுக்கான ஆன்சர் என்னென்னா பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நீங்கள் பைபிள் ரீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நாங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இதே மாதிரி வேறு சில கொஷின்ஸோடு நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். until then bye. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, அப்பா இந்த நாள்லேயும் கூட ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் ஆண்டவரே உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சண்டே கிளாஸ் ஃபுல்லாக பார்த்த ஆண்டவரே, இதில் வர ஒவ்வொன்றுலையும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகளின் தேவைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஏசப்பா, தேவைகளுக்கு ஏற்ப நீர் அவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது வரும்போது ஆண்டவரே உங்களோட கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, படிப்பின் காரியங்களும் நீரே உதவி செய்வீராக ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.